அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஜாதகர்களும் செல்வ வளம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் பெற்று இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு தம்பதியருக்கும் முதல் குழந்தை பிறந்த பிறகு இரண்டாவது குழந்தை பிறக்காது. ஒரு தம்பதியருக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கும். அது இந்த முதல் குழந்தையின் ஜாதகத்தின் அடிப்படையில் இரண்டாவது குழந்தை இருக்குமா இருக்காதா என்பதை பார்ப்போம். இப்போ குழந்தை இருக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் குழந்தை ஜாதகத்தில் சகோதரகாரகன் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சகோதர விருதி அந்த குழந்தைக்கு உண்டு. அதாவது ஆட்சின்னா செவ்வாய் மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் ஆட்சி, மகரத்தில் உச்சம், அந்த இடத்துல இருந்தால் அந்த குழந்தைக்கு சகோதர விருதி உண்டு. அதே போல் 3ஆம் இடத்தில் லான் போட்டுக்க லக்கணம், அங்கேருந்து 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடத்தில் சுப கிரகங்களோ இல்லை 3ஆம் இட அதிபதி பலமாகவோ இருந்தால் சகோதர விருதி உண்டு. 3ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு, சந்திரன், இது போல சுப வலப்பெரு சந்திரன், இது போல கிரகங்கள் இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பலமாக இருந்தாலும் சகோதர விருதி உண்டு. அதே போல் லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதர விருதி உண்டு. இப்போ லான் போட்ட லக்கணம் அங்கிருந்து 3, 11ஆம் இடங்கள் அது அதிபதிகள் செவ்வாயும் குருவும் பார்த்தால் சகோதர விருதி உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சகோதரம் இல்லாத ஜாதக அமைப்பு சொல்கிறேன். செவ்வாய் நீசமாகிவிட்டால் சகோதர விருதி இருக்காது. செவ்வாய் கடகத்தில் நீச்சம். செவ்வாய் லக்கணத்துக்கு 8இல் நின்று விட்டால் அந்த பிறவிக்கு அடுத்த ஆண் வாரிசு பிறக்காது, பிறந்தால் நிலைக்காது, பெண் வாரிசுகள் பிறக்கலாம். 3ஆம் இட அதிபதி நீசமாகி 3ஆம் இடத்தில் ஒரு நீச கிரகம் நின்று செவ்வாய் 6, 8, 12 என்ற துஸ்தானங்களில் இருந்தால் அவங்களுக்கு சகோதர விருதி கிடையாது. அதே போல் செவ்வாய் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் அதிபதியோடு சேர்ந்து விட்டால் சகோதர விருதி கிடையாது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று கார பாவ நாஸ்தி பின் சகோதரி தோஷத்தை காட்டும். 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில், அதாவது 3க்கு 8ஆம் இடத்தில் இருந்தால்